ஓகே, ஒரே ஒரு வார்த்தை. 10 கட்டளைகளை கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் மோசேக்கு சீனாய் மலையில் கொடுத்தார். பைபிள் அதை 10 கட்டளைன்னு கூப்பிடுது. 3 இடத்தில் 10 கட்டளை என்ற வார்த்தை. 10 கட்டளைன்னு அமைதி நிலவுது பாருங்க. யாத்திரை ஆகமத்திலும் 2 முறை உபாகமத்திலும் 10 கட்டளை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. 34:28 யாத்திரை ஆகமத்தில் He was there with the Lord 40 days and 40 nights. He wrote on the tablets the words of the covenant, the 10 commandments. அப்படின்னு 10 கட்டளை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கர்த்தர் அதை 10 கட்டளைன்னு அழைச்சார். இந்த 10 கட்டளைன்னு நிறைய பேர் அதை பார்த்து பயப்படுறீங்க. சிலர் அதை கண்டு ஐயோ அப்படின்றாங்க. நான் இதை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க விரும்புகிறேன். 10 கட்டளையும் 10 ரூல்ஸாக பார்க்காதீங்க. 10 கட்டளையும் 10 லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸாக பார்க்காம நீங்களும் நானும் தேவனோடு உள்ள உறவில் வாழக்கூடிய தத்துவமாய் பாருங்கள். ஆண்டவர் அந்த கட்டளை தந்தது உங்களை தண்டிப்பதற்கல்ல, ஒரு வாழும் தத்துவம். ஆமேன். ஸோ இந்த 10 கட்டளையினுடைய பின்னாடியும் பிரின்சிபிள்ஸ் இருப்பதை காணுகிறேன். வரும் காலங்களில் இந்த ஜெப காலத்துக்கு பின்னாடி 10 கட்டளையும் ஒவ்வொரு சண்டே உங்கள் கூட பேசி 10ஐயும் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, ஒரு ப்ரையாரிட்டி. என் ஜனங்கள் என்னை முன்னுரிமையாக வைக்கணும். பக்கம் எல்லாத்தை விட எனக்கு ஆண்டவர் தாங்க முக்கியம். எவ்வளோ பெரிய பொய் அது. அப்படி வாழணும் என்று அவர் விரும்புகிறார். அதுதான் நீங்கள் எனக்கு செய்யணும். ஆதாமை உண்டாக்கினார். பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடு பேசினார். ஏன் தெரியுமா ஆதாமை உண்டாக்கினார்? பல விஷயங்கள் இருந்தாலும் அவனோடு ஏவாளோடு கர்த்தர் உறவில் இருக்க விரும்புகிறார். உறவு முறையை கொண்டாட விரும்புகிறார். He wanted a relationship with Adam and Eve. உங்களை ஏன் தெரியுமா கர்த்தர் மீட்டெடுத்தார்? இப்போ இஸ்ரவேலை எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தது பின்னாடி தான் சீனாய் மலைக்கு போகிறார். மோசேக்கு கட்டளை கொடுத்தார். எதற்கு தெரியுமா இஸ்ரவேலை மீட்டு வெளியே கொண்டு வந்தார்? அவர்களோடு கர்த்தர் வாசம் பண்ண விரும்பினார். ஒரு உறவு முறையை கொண்டாட விரும்பினார். உங்களை 3 பேரை தட்டி சொல்ல, உங்களையும் எதுக்கு தெரியுமா கர்த்தர் விடுவிச்சாரு? உங்களுக்கு பன்னு பட்டர் ஜாம் கொடுப்பதுக்கு இல்லைங்க, உறவு முறை. He wants to have a relationship with you. ஸோ 10 கட்டளையை கர்த்தர் கொடுத்தாரு. யாத்திரையாகும் 20 உபாகம் 5 20ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசித்து 3 வார்த்தைகளை சடசடன்னு சொல்லி முடிச்சிடுறேன். 21 and 2 இப்படி சொல்றார். And he spake, God spoke all these words saying, I am the Lord your God. நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், who brought thee out of the land of Egypt. உங்களை எகிப்திலிருந்து நான் வெளியே கொண்டு வந்தேன். And out of the house of bondage. பக்கம் சொல்ல, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எதற்காக உங்களை வெளியே கொண்டு வந்து இந்த 10 கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, உங்களோடு உறவு முறையில் நான் இருக்க விரும்புகிறேன். என்ன ஒரு நல்ல தெய்வம். நீங்கள் இருக்கிற அந்த சோகம் எனக்கு பிடிக்கவில்லை. நான் உன் கர்த்தராக இருக்கணும், நீங்கள் என் ஜனமாக இருக்கணும். அதனால் நீங்கள் என் கூட இருப்பதற்கு சில தத்துவங்களை தர, பிரின்சிபிள்ஸ் தரேன் அப்படின்றார். ஆமென். 20ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் இப்படி சொல்கிறார். முதல் கட்டளை சொல்கிறாரு, Thou shall have no other gods before me. எனக்கு முன்பாக உங்களுக்கு வேறு தேவர்கள் இருக்கவே கூடாது. என்ன ஒரு வார்த்தை. எனக்கு முன்பாக உனக்கு வேற தேவர்கள் இருக்கவே, ஏதாவது இருந்தால் நீ கழட்டிடுங்க. ஸோ அந்த 10 கட்டளை கொடுப்பதற்கு முன்பாகவே, பிஃபோர் கிவிங் 10 commandments, அவர் என்ன சொல்றாரு? I am your God, you are my people. ஒரு உறவு முறையில் நான் உங்க கூட இருக்க விரும்புகிறேன். அதற்கு இந்த தத்துவங்களை நான் தருகிறேன். அதே போலதான் ரோமர் 6:6 சொல்றார், நான் உங்களை பாவத்தின் அடிமைத்திலிருந்து விடுவித்தேன். ஸோ கர்த்தர் நம்மை விடுவித்து வெளியே கொண்டு வந்ததை எதற்காக என்றால், நம்மோடு கூட ஒரு உறவு முறையை, ஒரு ரிலேஷன்ஷிப்பை கர்த்தர் கொண்டாட விரும்பினார். ஸோ அடிமைத்தனத்தின் விடுவித்த போது 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தார். இதை ரூல்ஸாக பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கொடுமையான கடவுள் சட்டதிட்டங்களை தருவதாய் பார்க்காமல், என்னை மீட்டு கொண்டதே ஒரு உறவு முறை அவர் என்னோடு கொண்டாடி நான் அதில் நடப்பதற்கு அவர் நம்ம கிட்ட விரும்புகிற சில திட்டங்கள், பிரின்சிபிள்ஸ் தான் இந்த 10 கட்டளைகள். 20ஆம் அதிகாரத்தின் 3-17 வரைக்கும் உள்ள வசனத்தில் 10 கட்டளைகளை கொடுக்கிறார். 3 to 17 he gives the 10 commandments. 20ஆம் அதிகாரம் 17க்கு அப்புறம் 18ஆம் வசனம் வரும்போது இப்படி சொல்றார். 18ஆம் வசனம், And all the people saw the thunderings and the lightnings and the noise of the trumpet. பெரிய ஒரு அசைவு ஏற்படுது. The mountains smoking and the people saw it. ஜனங்கள் அதை கண்டபோது they removed and stood afar off. ஜனங்கள் அதை கண்டபோது தூரமாய் நின்றார்களாம். அடுத்த வசனம் 19வது வசனம், Then they said to Moses, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை பார்த்து சொன்னார்கள்,
நீங்க எங்க கிட்ட பேசுங்க. ஸ்பீக் thou with us. மோசே, கடவுள் எங்க கிட்ட பேச வேணாம், நீங்க எங்கிட்ட பேசுங்க. நீங்க பேசுறத நாங்க கேட்கிறோம். லெட் நாட் காட் ஸ்பீக் வித் அஸ். கடவுள் எங்க கிட்ட பேச வேணாம், நாங்க சாக விரும்பல. இவங்களே அவர் சொன்னாரா சாவடிக்கிறேன்னு? இவங்களே உருவாக்கிக்கிறாங்க, அதனால நான் தூரமா நின்றுக்கிறோம், நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் என்று சொன்னார்கள். ஆமென். 21ஆம் வசனம் வரும்போது, பட் த பீப்புள் ஸ்டுட் afar off. ஜனங்கள் தூரமாய் நின்றார்கள். சொல்லுங்க, தூரமாய் நின்றார்கள். And Moses drew near unto the thick darkness where God was. ஆமென். மோசே கிட்டே நெருங்கி நின்றார். என்ன சொல்ல வரீங்கன்னு இப்படி சொல்ல, முதலாவது கர்த்தர் இந்த 10 கட்டளைகளில் விரும்புகிற முதல் காரியம் உறவு முறை, ரிலேஷன்ஷிப். உன்னை கொல்றதெல்லாம் அவருடைய நோக்கம். ஆமென். ஆனா ஜனங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வேணாம், நீங்க எங்ககிட்ட பேசாதீங்க, மோசே என்ற பாஸ்டர் மூலியமாய் பேசுங்க என்று சொல்றார். மோசே தேவனோடு கூட இன்னும் ஆழமான உறவு முறை வேண்டும் என்று நினைச்சதுனால மோசே கிட்ட போய் நின்றான், ஜனங்கள் தூரமாய் நின்றான். இன்னொரு முறை சொல்வேன், நீங்க கேட்டாமேன்னு சொல்லணும். மோசே தேவனுக்கு கிட்ட நின்றாரு, ஜனங்கள் தூரமாய் நின்றார். ஆமென். ஜனங்களுக்கு உறவு வேணும், ஆனா என்ன சொல்றாங்க, டைரக்டா எங்களுக்கு தேவனோடு உறவு முறை வேணாம், மோசே மூலம் நாங்க வச்சுக்கிறோன்றாங்க. இருக்கீங்களா? இருக்கீங்க. எனக்கு இன்னைக்கு என்ன நடக்குது நம்ம சபையில், அதே தான் நடக்குது. நீங்க என்ன தெரியுமா என்கிட்ட சொல்றீங்க, சண்டே வாங்க பாஸ்டர், வாரம்லாம் நீங்க பைபிள் படிச்சுட்டு அவர் என்ன சொல்றார் என்பதை வேதத்திலிருந்து அல்லது கர்த்தர் சொன்னதை எங்க கிட்ட நீங்க சொல்லுங்க. கர்த்தர் அதை விரும்பவில்லை. பாஸ்டரோடு மட்டுமல்ல உறவு முறை, இங்க இருக்கிற கடைசி விசுவாசியோடும். ஆமென். இதெல்லாம் நிறைய பேர் சொல்றதில்ல, நாங்க உண்மையை சொல்றோம். ஆமென். சொல்றாங்க, கர்த்தர் உங்க கூட இருக்க விரும்புகிறார். இப்போ உங்க கூட இருக்கிறார், ஆனா இருக்கிற மாதிரி தெரியாத மாதிரி இருக்கீங்க. ஆமென். எப்பெல்லாம் தேவ பிரசன்னத்துல வரோமோ, நம்முடைய சரீர பிரகாரமான மாம்ச மனுஷன் சாகுறான். ஆமென். இது ஜனங்கள் விரும்புவதில்லை. தேவ சமூகத்தில் வரும்போது நம்முடைய மாமிசம் கொல்லப்படுகிறது, அதனால ஜனங்கள் விரும்புவதில்லை. மோசே தேவனை விரும்பினான், தேவனோடு உறவு முறையில் இருந்தார். ஜனங்கள் மோசே மூலம்தான் ஒரு தேவ உறவை விரும்பினார். நியூ லைஃப் சர்ச் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன், என் தேவன் உன்னை கொல்ற தெய்வம் அல்ல. ஒரு மனிதன் மூலம் போவாதீங்க, நீங்களே கர்த்தர் கிட்ட போங்க. ஏங்க, நான் ஜெபிச்சா கேட்கிறேன் ஆண்டவர், நீ ஜெபிச்சாலும் கேட்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் ஏன் தெரியுமா உங்களை விடுவித்து வெளியே பாவத்தின் அடிமைத்தனத்தை வெளியே கொண்டு வந்ததே உன்னோடு உறவு முறையில் இருப்பதற்காக. அதிலே சொல்ல மாட்டீங்களே. அதனால பைபிள் என்ன தெரியுமா, 103 சங்கீதத்தின் 7ஆம் வசனத்தில் இப்படி சொல்லியது. 103:7 the book of Psalm இப்படி சொல்றது, he made known his ways unto Moses. மோசேக்கு அவர் தன் வழிகளை வெளிப்படுத்தினார். his acts unto the children of Israel. மோசேக்கு வழியை சொன்னாரு, இஸ்ரவேலுக்கு செயல்களை சொன்னாராம். இருக்கீங்களா? யாருக்காவது புரிஞ்சுதா? என்ன தெரியுமா அர்த்தம்? யார் தேவனோடு உறவில் இருக்காங்களோ அவங்களுக்கு அவர் என்ன செய்ய போறாருன்னு சொல்லுவாரு. உறவில் தூரமாய் நின்று மோசே மூலம் உறவு கொள்ள நினைக்கிறவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும்தான் தெரியும். தேவனோடு உறவில் இருக்கிறவர்களுக்கு அவர் ஏன் செய்கிறார் என்பதை கூட உங்களுக்கு வழி சொல்ல கர்த்தர் வல்லவரா இருக்கு. 2 கையை உயர்த்தி கர்த்தாவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மோசே தேவ வழிகளை அறிந்தார், ஜனங்கள் தேவ செயல்களை அறிந்தார்கள். செங்கடல் பிளக்குது பிளந்ததுன்னா ஜனங்களுக்கு தெரியும். அந்த செங்கடலை ஏன் பிளப்பார், எப்படி பிளப்பார் என்று அறிந்தவர் யாருங்க? மோசே. 3 பேரை தட்டி சொல்லுங்க, கர்த்தரோடு கூட இருப்பீர்களாக. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? உறவு வேணுமா, ரூல்ஸ் வேணுமா? இன்னொரு முறை, உறவு வேணுமா, ரூல்ஸ் வேணுமா? நான் நினைக்கிறேன் இது 10 கட்டளை என்பது ரூல்ஸ் அல்ல, உங்களோடு இருக்கிற உறவுக்கு அவர் தருகிற பிரின்சிபிள்ஸ். நீங்க அவரை நேசிக்கணும், அவர் கூட இருக்கணும். இட்ஸ் ஆல் அபவுட் ரிலேஷன்ஷிப். 2வது அவர் இப்படி சொன்ன வார்த்தையை எடுத்து 2வது பாயிண்ட், 1 இஸ் ரிலேஷன்ஷிப், உறவு முறை. 2 அவர் சொன்னார், யூ ஷால் ஹேவ் நோ அதர் காட்ஸ் பிஃபோர் மீ. எனக்கு முன்பாக உங்களுக்கு இன்னொரு தெய்வம் இருக்கவே கூடாது. ஏன் அவருடைய அபயம் எல்லாருக்கும் நிறைய இருக்குமோ? ஒரு ஆமீன் கூட வரல. நம்பர் 2, வர்ஷிப் காட் ஒன்லி. நீங்க நல்ல அழுத்தி சொல்வாங்க, யாரையும் ஆராதிக்க கூடாது, யெகோவா தேவனா மட்டும்தான் ஆராதிக்கணும். தெளிவா சொல்றார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்ற, you shall have no other gods before me. நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், after me, behind me, left me, right me, front me, after me, you shall have no other gods. இல்ல சொல்ல மாட்டீங்க.
அந்த you shall have no other gods before me. before என்பது ஒரு கன்ஜங்ஷனா இருக்கலாம், before என்பது ஒரு ப்ரிபோசிஷனா இருக்கலாம். கன்ஜங்ஷன் என்று சொல்லும்போது இணை வார்த்தை, ரெண்டு வார்த்தை ஒரு சென்டென்ஸை இணைக்கிற ஒரு வார்த்தை. ப்ரிபோசிஷன் என்று சொல்லும்போது ஏன் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது என்ற கிளாரிஃபிகேஷன் தருகிறது. ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன் அந்த பிஃபோர் என்ற வார்த்தை பயன்படுத்தினார்னா, யூ ஷால் ஹேவ் நோ அதர் காட்ஸ் பிஃபோர் மீ அப்படின்னா என்ன சொல்றார்? நீங்க 430 வருஷம் கிளாரிஃபை பண்றார். 430 வருஷம் நீங்க எகிப்தில் இருந்தீங்க. அங்க நிறைய கடவுள், எவ்வளவு கடவுளாம்? கிட்டத்தட்ட 29 முக்கியமான கடவுள். நான் சொல்றது எகிப்துல 2000 சின்ன கடவுள், 29 பெரிய கடவுள். பேர் வேணா உங்களுக்கு தரேன். அமூன், அனுபீஸ், அத்தேன், அத்தும், பஸ்டேட், பெஸ், கேப் சொல்லி படிச்சுட்டே இருக்கலாம். அவ்வளவு கடவுள் இருந்தாங்க உங்களுக்கு. அங்கிருந்து வந்த என் ஜனமாகிய நீங்க இங்க வந்த பின்னாடி உங்களுக்கு என் முன்னாடியும் சரி, என் பின்னாடி சரி, என் லெப்ட்ல சரி, ரைட்ல சரி, வேற தேவர்கள் உங்களுக்கு இருக்கவே ஏங்க 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 பொசசிவா இருக்காருங்க. அப்படின்னா என்ன தெரியுமாங்க? சிலருக்கு இந்த புருஷன் மனைவி பொசசிவ் ஆயிரும். எங்க போனீங்க, ஏன் போனீங்க, இன்னசென்ட் என்ற மாதிரி கடவுள் என்ன தெரியுமா சொல்றாரு? என் முன்னாடி எனக்கு வேற யார் இருக்கிறது? போங்க நீங்க ஆமென் நீங்களே வச்சுக்கோங்க. ஆமென். ஏசாயா 45:5 சொல்றார், I am the Lord and there is no other. நான் கர்த்தர், வேறு யாரும் இல்லை, என்னை தவிர ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கவே கூடாது என்று சொன்னார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் ஆண்டவரை தான் முதல் இடத்துல நான் வைப்பேன்? ஹல்லேலூயா. ஆமென். அவர் உங்களை என்ன தெரியுமா கூப்பிடுறாரு? மணவாட்டி. பக்க சொல்ல, நான் மணவாட்டிங்க. மணவாட்டி மேல மணவாளன் எப்படி இருக்கார்? ஏக்கமா இருக்கிறார். உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும் அப்படின்னு இருக்காரு. நீ தூங்கி தொலைகிற காலையில இருக்கீங்களா? சோ மணவாளன் மணவாட்டியின் மேல ஏக்கமா இருக்கிற உறவு முறையினுடைய பங்குல அவர் உங்ககிட்ட என்ன தெரியுமா விரும்புறார்? என்ன தவிர உங்களுக்கு இன்னொரு தெய்வம் இருக்கவே. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நிறைவோடு கூட நீங்க கர்த்தரை சேவிக்கணும். பக்கத்துல எல்லாமே கர்த்தர் தாங்க. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, ஆயினும் சகாயனும் எனக்கு ஆயனும் உபாயனும் தாரகமும் தாயும் எல்லாமே என் கர்த்தர் தான் சொல்றவங்க நல்லா ஊராமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். ஸோ நம்பர் 1, நீங்க உறவு முறையில் அவரோடு கூட இருக்கணும் என்று விரும்புகிறார். And hence he gave the 10 commandments. 2, ஆமென், you have to worship your God only. நான் அவரை தான் ஆராதிப்பேன்னு சொல்றவங்க இருந்தா ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? கிளியரா சொல்றாரு, என்ன என்று உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கவே. ஹல்லேலூயா. அடுத்த கல்யாணத்துல நான் வந்து நிற்பேன். மூன்றாவது இப்படி சொன்னாரு. என்னதான் நீங்க 3வது பாயிண்ட், புட் மீ ஃபர்ஸ்ட் இன் யுவர் லைஃப். எதுக்கு முன்னாடி என்ன நீங்க முதலிடத்துல வைக்கணும். எத்தனை பேர் உங்க ஆண்டவரை முதலிடத்துல வச்சிருக்கீங்க? புட் மீ ஃபர்ஸ்ட் இன் லைஃப். A principle of priority தான் first commandment கற்றுக் கொடுக்கிறாரு. I mean, 1, I want to have a relationship with you. 2, you have to worship me only. 3, I must be the first in your life. அதெல்லாம் முதல் கட்டளையில சொல்றார், நான் தான் உங்க தேவன், என்ன தவிர உங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கவே கூடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பைபிள் ஒரு வார்த்தை இருந்துச்சு, முதல் பிறந்தவர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? முதல் பிறப்பு எல்லாமே யாருக்கு சொந்தமா? கர்த்தருக்கு சொந்தம். அப்படி உங்களுக்கு தெரியும். எப்படி சொல்றாருன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஆடு இருக்கு, அதுக்கு 10 குட்டி போட்டுச்சுன்னு வைங்களேன். நீங்க என்ன, நானா தான் என்ன பண்ணுவேன்னா, 1 பிறந்திருக்கு, இப்போ இன்னொரு 10 பிறக்கும்ல, எல்லாம் வளரட்டும், அதுல எது உதவலையோ அது கொடுத்துடலான்னு. பைபிள் அப்படி சொல்லவே இல்லைங்க. பைபிள் என்ன சொல்லுச்சு, முதல் பிறந்தது அது எப்படி இருந்தாலும் அதுதான் வெயிட்டா பிறந்ததுன்னா, அந்த வெயிட்டா இருக்கிறது எனக்கு, நான் காணிக்கெல்லாம் கேட்கல. பைபிள் பிரின்சிபிள் அவர் என்ன சொல்றார்? ஃபர்ஸ்ட் எந்துன்ட்டார். என்ன ஒரு அமைதி காலையில். விளக்கம் நிறைய விளக்கணும், நேரம் இல்லை. ஆபேலினுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், காயினுடைய பலியை கர்த்தர் புறக்கணித்தார். ஆமென். ஏன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டு என் செய்தியை முடிச்சிடுறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம். ஒரு வசனத்தை படிக்கும்போது அதை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஆழமாக புரியும். இங்கிலீஷில் படி. And in the process of time, எல்லாம் சொல்லுங்க, டைம். In the process of time, in the process of time, it came to pass, Cain brought of the fruit of the ground an offering unto the Lord. காலம் கடந்த பின்னாடி
பக்கத்துல அவருக்கு முதலிடம் கொடுப்பதற்கு நீ காலத்தை கடத்தவே கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஆமென். சொல்ல எனக்கு முதலிடத்தை கொடுன்றார். தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் தசம வாங்க காணிக்கைக்காக நான் பிரசங்கம் பண்ணலங்க. பைபிளில் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் யாரை திரும்ப முன்னாடி வைக்கணும். ஓகே ஓகே, அந்த ஆமேன்காய் நன்றி. ஓகே, அண்ட் இந்த ப்ராசஸ் ஆஃப் டைம் அப்படின்றாரு. பட் அங்கே நீங்கள் என்ன கவனிக்கணும், கர்த்தர் என்ன சொன்னார், இட் நெவர் செட் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதல் பலன் என்று காயினை குறித்து பைபிள் சொல்லவில்லை. ஸோ முதல் இடம் கர்த்தருக்கு கொடுக்கல, கர்த்தர் அதை புறக்கணிச்சிட்டார். அடுத்த வசனத்தை காண்பிச்சா நீங்க புரிஞ்சுப்பீங்க. 4ஆம் வசனம், and Abel he also brought of the firstlings of his flock. பாரு, கிளீனா சொல்லுது, ஆபேல் இப்போ தன்னுடைய பலியை கொண்டு வந்தான். ஆமென். ஆனா கொண்டு வரும்போது எதை கொண்டு வந்தான், முதற் பலனை கொண்டு வந்தான். ஃபர்ஸ்ட் born of his flock. ஃபர்ஸ்ட் born, எல்லாம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அந்த சோகமான பார்வை எனக்கு நல்லா தெரியுது, எல்லாம் அவரை லாஸ்ட்ல வச்சிருக்கீங்க. No, Bible clearly says, I am not speaking offerings, I am speaking about your life. உங்க வாழ்க்கையில அது எந்த விஷயமா இருந்தாலும் அவர் உங்ககிட்ட என்ன திரும்ப விரும்புறாரு, என்ன முன்னாடி வை, எனக்கு தான் நீங்க முதலிடம் தரணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதை இயேசு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டார். இந்த பூமியில வந்தபோது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு. 3 words are very important in the first compound. ஒன்று, உங்ககிட்ட அவர் விரும்புவது ஒரு உறவு முறை. 2, உங்க ஆராதனை வேற யாருக்கும் இருக்க கூடாது, அவர் ஒருவருக்கு இருக்கணும். கையை கொஞ்சம் உயர்த்துவீங்களா? பலவானின் புத்திரர்களே, பலவானின் புத்திரிகளே, உங்கள் சாதனைகள், உங்கள் பலன், உங்கள் மகிமை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து உங்கள் ஆராதனை எவருக்கும் கிடையாது, அவர் ஒருவருக்கே. ஹல்லேலூயா. கல்யாணம் நடந்தாலும் அவருக்கே, நடக்கவில்லை என்றாலும் அவருக்கே. அப்படி வாழ்ந்து பாருங்களேன், எல்லா மங்களமும் நடக்குங்க. இதை சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் அவரை முன்னாடி வைங்க அப்படின்னு இயேசு சொன்னார். முதலாவது தேவ ராஜ்யம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு முடிக்கிறேன். கேரித் ஊற்றண்டை, 1 ராஜாக்கள் 17:12 கேரித் ஊற்றண்டை எலியா உட்கார்றார். ஊற்று வத்தி போச்சு, காகம் வருவது நின்று போச்சு. இப்போ அவருக்கு அப்பமும் இல்லை இறைச்சியும் இல்லை. கர்த்தர் சொன்னார், நீ எழுந்து சாரைப்பாத்துக்கு போ, அங்க சாரைப்பாத்தில் உன்னை போஷிப்பதற்கு ஒரு விதவையை நான் வைத்திருக்கிறேன், அங்க போ சொன்னார். அங்க போனா அந்த அம்மா சுள்ளி பொறுக்கிட்டு இருந்துச்சு. சுள்ளி பொறுக்கிட்டு இருந்த தாயாரை பார்த்து, விதவையை பார்த்து எலியா சொன்னார், எனக்கு கொஞ்சம் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுங்கள் என்று கேட்கிறார். அந்த அம்மா சொன்னாங்க, நானே சுள்ளி பொறுக்கிட்டு இங்க பாத்திரத்தில் கொஞ்சம், நான் கேட்கிறேன், நீ கருத்தை மட்டும் தான் எடுத்தேன், பாத்திரத்தில் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கு, நானும் மகனும் புசித்து சாகலாம் என்று பஞ்சத்தில், திஸ் இஸ் த லாஸ்ட் மீல் அப்படின்றாங்க. எலியா சொன்னாரு, நீ போய் அடையை சுட்டு முதல்ல எனக்கு கொடுனார். ஐ ரிப்பீட், முதல்ல எனக்கு கொடுனாரு. ஐ மீன், கொஞ்சம் தயங்கினாலும் அந்த அம்மா முதல் இடத்தை கர்த்தருக்கு கொடுத்தாங்க. மிச்சத்தை சொல்லி முதல் இடத்தை கொடுத்ததுனால அந்த பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் பாத்திரத்தில் மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை. திரும்ப ஒரு மாட்டி சொல்றாங்க, நீங்க உங்க வாழ்க்கையில் எப்படி திரும்ப வாழணும்? முதலாவது உறவு முறையில வாழுங்க. 2, அவரை மட்டும்தான் ஆராதிக்கணும். 3, உங்க எல்லா விஷயத்திலும் தேவனை முன்னாடி வைங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுங்க. உங்க பாத்திரத்தில் மாவும் எண்ணெயும் குறைவது இல்லவே இல்லை. எத்தனை நான் அதை நம்புறேன்னு சொல்றவங்க இருந்தா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அந்த 3 வருஷத்தில் பஞ்சத்தில் எலியாவுக்கும் ஆகாரம் இருந்துச்சு, விதவைக்கும் ஆகாரம் இருந்துச்சு. பாத்திரத்தில் மாவும் எண்ணெயும் குறையாமல் கர்த்தர் நடத்தினார். 2 கையை உயர்த்தி எத்தனை பேர் அவரை தான் நான் முன்னாடி வைத்திருக்கிறேன்? Put God first in your life. உங்க வாழ்க்கையில மனிதர்களை விட, எவரையும் விட, எந்த விஷயங்களை விட கர்த்தரை முன்னாடி வச்சுட்டு உங்கள் செயல்களை இறங்கி பாருங்களேன். நான் சொல்றேங்க, அவர் ராஜ்யத்தை தேடுகிற நீங்க தேடி அலைகிற பல விஷயமும் உங்களை தேடி வர தொடங்கும். கர்த்தர் உன்னோடு உறவு முறையை விரும்புகிறார், கர்த்தரினுடைய ஆராதனையை விரும்புகிறார். கர்த்தர் நீ அவரை முன்னாடி வைக்கணும்னு விரும்புகிறார். நீ அவரை வைப்பாயானால் உன்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். இன்றைக்கும் சொல்றேங்க, எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை போஷிக்க அவர் வல்லவர்.
உன்னை நடத்த அவர் வல்லவர். உன்னை கைவிடாமல் காக்க அவர் வல்லவர். Commit your life to God. உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையே இல்லை என்பதனால் மற்ற எல்லாவற்றை விட அவருக்கு முதலிடத்தை கொடுத்து உங்க வேலை, உங்க தொழில், உங்க வியாபாரம், உங்க செல்வம், உங்க குடும்பம், உங்க சந்ததிகளை அவரை முன்னாடி வச்சு உங்க செயல்களில் ஒப்பு கொடுத்து வாழ்ந்து பாருங்க. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Shall we stand in the presence of God? சீக்கிரம் எழுந்துடலாம். Thank you Jesus. Hallelujah. Amen. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஏசையா. உங்க வாழ்க்கையில ஒருவருக்கு தான் நீங்க முன்னுரிமை கொடுக்கும். The English word is priority. யாரை நீங்க முன்னாடி வச்சிருக்கீங்க? இந்த 21 நாள் ஜெப நாட்களில் எல்லாத்தை விட, எல்லாரை விட தேவனை முன்னாடி வைங்க. நான் நம்புறேங்க இந்த அடுத்த மே மாதம் 7ஆம் தேதிக்குள்ள நிறைய பேர் இந்த சபையில் உங்க சாட்சிகள் எழுதி முடிப்பீங்க. ஏதோ உங்ககிட்ட ஏதோ கேட்கணுன்றதுக்கு அல்ல இந்த செய்தி. நீங்க முன்னுரிமை அவரா வச்சீங்கன்னா, அவர் உங்களோடு விரும்புகிற உறவு முறைக்கு உங்களை அர்ப்பணிச்சு இன்னும் உண்மை அறிய உம் சமூகத்தில் வாழ உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உங்களை விடுவித்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததே உன்னை நேசிப்பதற்காக, உன்னை காத்துக்கொள்வதற்காக. அவர் உன்னோடு பேசணும், உன் கூட இருக்கணும், தன் வழிகளை உனக்கு விளக்கணும் என்பதற்காக தான் உன்னை அவர் விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். கையை உயர்த்தும் போது இந்த வார்த்தை சொல்லும் போது ஆமீன் சொல்லுங்க. உங்க ஆராதனை ஒருவருக்கு மட்டும்தான். You shall have no other gods before me. எனக்கு முன்பாக உங்களுக்கு வேறொரு தெய்வம் இருக்கவே கூடாது. நீங்க வளர்க்கப்பட்ட உங்க கலாச்சாரத்தில் வருகிற பல விஷயங்கள் இன்றைக்கும் தலைமுறையாய் உங்கள் குடும்பத்தில் இருக்குமானால், இந்த செய்திக்கு பின்னாடி நீங்க எடுக்க வேண்டிய முடிவு, எது எப்படி இருந்தாலும் என்னுடைய ஆராதனை இனி நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் ஒரே ஒருவருக்கு தான் இருக்கும். அது என் தெய்வம் என்று சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எகிப்திலிருந்து வந்த என் கலாச்சாரத்தின் தெய்வங்களை நான் சேவிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. கடைசியா இப்படி சொல், மூணாவது, நீங்க முதல் இடத்தை எனக்கு தான் நீங்க கொடுக்கணும். You have to keep me first in your life. நான் உங்களை அப்படிதான் பார்க்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. தேவராஜ்யத்திற்கும் நீதிக்கும் முதலிடம் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் மற்ற இவை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கூட கொடுப்பார். பவுல் சொன்னார், குமாரனையே உங்களுக்கு தந்தார் என்றால் மற்ற இவை எல்லாவற்றையும் உனக்கு அருளாமல் இருப்பாரோ? என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று இந்த வார்த்தையை கேட்ட பின்னாடி நம்பிக்கை உள்ளவங்க 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அவர் செய்வதில் வல்லவராயிருக்கிறார், அவர் செயல்களில் வல்லவர். கையை நல்லா உயர்த்துங்க பார்க்கலாம். உங்க பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்க சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் தொழில் நிறுவனங்கள், பள்ளிக்கூடம், கல்லூரிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்க சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நியூ லைஃப் சர்ச்சை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு எதிர்க்கோ இல்லையோ, எங்களுக்கு ஒருவர் தான் முன்னுரிமை. My priority is God and God alone. உம்மையே நான் நம்பி இருக்கேன், நீர் என்னை கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு லாபம். உமக்காகவே என்னை அர்ப்பணிக்கிறேன். உன்னோடு உறவு முறையில் வரும்போது உனக்கு செயல்களை காண்பிப்பதல்ல, வழிகளையே உனக்கு சொல்லி தருவார். Have a relationship with him. கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகளுக்காக நன்றி. இந்த கூட்டத்தை முடித்து மீண்டும் நாங்கள் மாலை சந்திக்கிறோம், செவ்வாய்க்கிழமை சந்திப்போம், மீண்டும் சனிக்கிழமை சந்திப்போம். ஒவ்வொரு கூட்டங்களிலும் உங்க நாமம் மகிமைப்படணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. சாட்சிகள் எழுதி முடிக்கணும். In this quarter of this year, இந்த வருஷத்தின் இந்த காலத்தில் மே 7ஆம் தேதிக்கு முன்பாகவே அப்பா நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம்.
பல அற்புதங்கள் செய்யுங்க. சூழ்நிலைகள் மாறட்டும். சேஞ்ச் ஆஃப் ஸ்டோரி, கதையே மாற்றி எழுதப்படணும். கர்த்தர் கிருபை செய்வீராக என்று வேண்டி ஜெபிக்கிறோம். நாங்களும் உங்க உறவுமுறையில வந்து உம்மை முன்னிறுமை உள்ளவராய் நிறுத்தி உம்மையே முன்பாக வைத்துக் கொண்டு எங்கள் ஓட்டத்தை ஜெயமாக ஓட எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you and have a wonderful week. Thank you. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம்.